இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் ஃப்ரைடே ஹாலோவின் செலிப்ரேஷன் vlog வந்து பார்க்க போறோம். இங்க வந்து எல்லா வீடுகள்லயும் அபார்ட்மெண்ட்லயும் நம்ம புல்லு வளர்த்தணும். அதை நம்ம தான் பராமரிக்கணும். அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அதை வந்து பராமரிப்பாங்க. நம்ம சொந்த வீடுனா அதை நம்ம பராமரிக்கணும். புல்லுக்கான விதை வந்து இங்கே உள்ள கடைகளில் கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் 911 பற்றி பேசியிருந்தேன். எதுக்காக வேண்டியெல்லாம் 911க்கு நம்ம கால் பண்ணலாங்கிற இது பற்றி இந்த வீடியோவில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். குழந்தைகள் வந்து இங்கே பின்னாடி உட்கார்றது குழந்தைங்களோட சேஃப்டிக்காக அதோட லா வந்து இதில் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து அக்டோபர் 31 ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே உள்ள சிட்டி பார்க்கில் வந்து அக்டோபர் 13 14 வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. நாங்கள் வந்து 14 போயிருந்தோம். இங்கே வந்து ஹாலோவின் செலிப்ரேஷன் இங்கே உள்ள சிட்டி பார்க்கில் வந்து நடந்துச்சு. இந்த சிட்டியில் உள்ளவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும். நம்ம முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபீஸ் எதுவும் கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்மளை உள்ளாடி அனுப்புவாங்க. ஹாலோவினுக்கு நமக்கு காஸ்டியூம் எதுவும் வாங்கலை. அதனால் வந்து ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். இங்கே வந்து ஹாலோவினுக்கு ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்புறமா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் முடித்தோம். என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. நாங்கள் இங்கே உள்ள ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நைட்டுக்கு பூரி பண்ணுறதுக்காக வேண்டி மாவு வந்து பிசைஞ்சு வச்சேன். ஃபஸ்ட்டு மாவில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பைப்பில் வர தண்ணியிலேயே வந்து சுடு தண்ணியை வந்து ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணேன். குழந்தைங்க கொஞ்ச நேரம் பூபா பார்த்து இமிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஹாலோவின் சாக்லேட். எக் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி கரம் மசாலா, சிக்கன் மசாலா ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சு எக்கு வந்து ஆட் பண்ணேன். மாவு பிசைஞ்சு 1 hour கழித்து பூரி சுட்டோன்னா பூரி நல்லா பொங்கி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.